நல்லது நடக்கணும்னா முதல்ல யாருக்கு பூட்டு போடணும். நம்ம எல்லாரையுமே நம்ப வச்சு கழுத்தறுத்து கேன பயலா மாத்துறாங்க பாருங்க ஏமாத்துக்காரங்க, அவங்களுக்கு தாங்க முதல்ல பூட்டு போடணும். நம்ம எல்லாருமே சின்ன வயசா இருக்கும்போது மளிகை கடைக்கு போய் சாமான் வாங்கியிருப்போம். அண்ணாச்சி 50 காசு சில்லறை இல்லைன்னு சொல்லி ஒரு மிட்டாய் கொடுத்துருப்பாரு. நானும் கடைக்கு போனேன், அண்ணாச்சி மிட்டாய் கொடுத்தாரு. அப்படியே ஒரு 10 மிட்டாய் சேர்ந்துருச்சு. அடுத்த நாள் அண்ணாச்சி கடைக்கு போய் ஒரு பேனா வாங்கினேன். 5 ரூபாய்க்கு பதிலா அந்த 10 மிட்டாயை திருப்பி கொடுத்தேன். அந்த அண்ணாச்சி வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாருங்க. நம்ம எல்லாருமே இப்படி ஒத்த ரூபா 50 காசுன்னு சொல்லி அலட்சியமா இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய அலட்சியத்தை பல லட்சமா மாத்தி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்களே ஏமாத்துக்காரங்க, அவங்களுக்கு போடணுங்க பூட்டு. அண்ணன் இப்பெல்லாம் டாஸ்மாக்ல ஒவ்வொரு குவார்ட்டருக்கு 5 ரூபா அதிகமா வச்சு விற்கிறாங்களாம். இது தப்பு தானே? ஒரு குவார்ட்டர் மேல 5 ரூபாய் சேர்த்து வச்சா என்ன தப்புன்னு கேக்குறேன். ஒரு குவார்ட்டருக்கு 5 ரூபா அதிகமா வச்சு வித்தா தப்பா? தப்பு இல்லையப்பா. அப்ப 500 குவார்ட்டருக்கு 5 ரூபான்னு அதிகமாச்சு வித்தா தப்பா? தப்புதான். அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை குவார்ட்டர் பாட்டில் விற்கிது, எத்தனை ஹாஃப் பாட்டில் விற்கிது, எத்தனை ஃபுல் பாட்டில் விற்கிது, அத்தனையும் ஒன்னா சேர்த்தா அவன் ஒருத்தனோட வருமானம் அந்த டாஸ்மாகோட மொத்த வருமானத்துக்கு சமமா இருக்கும். இதெல்லாம் தப்பு தானே? இன்னைக்கு உங்க பிள்ளைய எங்க ஸ்கூல்ல கொண்டாந்து சேருங்க. 1200க்கு 1200 எடுக்க வைப்போம். உங்க பொண்ணை கொண்டாந்து எங்க ஸ்கூல்ல சேருங்க, ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க வைப்போம்னு கலர் கலரா ரீல சுத்தி நம்ம பெத்தவங்க மனசையெல்லாம் களைச்சு கட்டுக்கட்டா பணத்தை கொண்டு போய் ஒரு தனியார்கிட்ட கொடுத்து நம்ம பிள்ளைங்களை எல்லாம் பிராய்லர் கோழி மாதிரி வளர்க்குற அந்த ஸ்கூல்ல சேர்க்கிறமே. நம்ம மக்கள் இருக்கிறப்ப நாமக்கல் எதுக்குன்னு, நம்ம ஊரோட ஒரு பள்ளி இருக்கிறப்ப ஈரோடு எதுக்குன்னு யோசிச்சிருந்தோம்னா ஏமாத்துக்காரங்க குறைஞ்சிருப்பாங்கல்ல. அந்த காலத்துல எல்லாம் டூரிங் டாக்கீஸ்ல போய் படம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்காது. ஃபுல்லா மணல் பரப்பு, மணல்ல உட்கார்ந்தான் திரைப்படம் பார்க்கணும். முன்னாடி இருக்கிறவன் மரப்பான்னு சொல்லி குவியலா குவிச்சு அது மேல உட்கார்ந்து திரைப்படம் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது பின்னாடி இருக்கிறவனுக்கு படம் தெரியல, மறைக்குது. முன்னாடி இருந்தவன் குவியல்ல இருந்து கொஞ்சமா மணலை இழுத்தான். பக்கத்துல இருந்தவன் சொன்னா, டேய் அவன் மண்ணை எடுக்கிறான்டான்னா. அதுக்கு நம்மால் என்ன தெரியுமா சொன்னா, கொஞ்சமா தானடா எடுக்கிறான், பார்த்துக்கலாம்னு சொன்னா. படமும் ஓடிச்சு, இன்டர்வல் பிளாக்கும் தாண்டிச்சு, 3 மணி நேரம் படமும் முடிஞ்சிச்சு. மேட்ல உட்கார்ந்து இருந்தவன் பள்ளத்துல இருந்தான், பின்னாடி பள்ளத்துல இருந்தவன் மேட்ல உட்கார்ந்து இருந்தாயா. அன்னைக்கு டூரிங் டாக்கஸ்ல நம்ம எப்படிமா படம் பார்த்தோம்? யாரோ துப்பிட்டு போன எச்சி மேல மண்ணை குமிச்சு வச்சு வேர்வையில அடிச்சு பிடிச்சு படம் பார்த்த காலம் அங்க எங்க இருக்கு? இப்ப சொகுசா கார்ல போய் இறங்கி ஏசி ஹால்ல குஷன் சேர்ல சாந்துக்கிச்சு படம் பார்க்குறோமே, இதை விட வேற என்னப்பா வேணும்? அக்கா குஷன் சேர்ல உட்காந்து படம் பார்க்கறத பத்தி மட்டும்தான் சொல்லுது. தியேட்டர்ல டிக்கெட் விலை 120 ரூபா, கார்ல போனோம்னா பார்க்கிங் 200 ரூபா. அநியாயமா வித்து நம்ம பைக்குள்ள இருக்கிற காசு எல்லாம் நமக்கு தெரியாம ஏமாத்தி சுரண்டாங்களே, அவங்களுக்கு போடணுங்க பூட்டு. 2 மாசத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேங்க. ஒரு அண்ணன் கையிலேயே கட்டிக்கிட்டு கையில மஞ்சப்பையோட நடந்து போய்கிட்டு இருந்தாரு. திடீர்னு காக்கா வலிப்பு வந்து கீழே விழுந்துட்டாருங்க. சுத்தி இருந்த மக்கள் எல்லாம் கூடி என்னாச்சுன்னு பார்த்து பதறி போய் பக்கத்துல இருந்து சாவியை வாங்கி அவர் கையில கொடுத்து காக்கா வலிப்பை நிறுத்தி என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அந்த ஐயா சொல்றாரு, எனக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி, கோயம்புத்தூருக்கு ஒரு வேலை விஷயமா வந்தேன், கையில் இருந்த பணமெல்லாம் தொலைஞ்சு போச்சு, யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, நான் எப்படியாவது தூத்துக்குடி போகணும், ஏதாவது கொடுத்தீங்கன்னா தூத்துக்குடி போயிருவேன்னு சொன்னாரு. அங்க இருந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து 50 100ன்னு கொடுத்து அந்த ஐயாவை தூத்துக்குடி போங்கன்னு சொன்னாங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல இன்னொரு ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தேன். மக்கள்லாம் கூட்டமா நின்று எதையோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு உள்ள போய் பார்த்தேன், ஒரு அண்ணன் காக்கா வலிப்புல துடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதே மாதிரியே சாவியை கொடுத்து உங்களுக்கு என்னன்னு கேட்டதுக்கு, நான் கன்னியாகுமரியில இருந்து வந்திருக்கேன், கையில இருந்த காசெல்லாம் தொலைஞ்சு போச்சு, கையில காசு இல்ல, உங்களால முடிஞ்சதை கொடுத்தீங்கன்னா நான் ஊருக்கு போய் பழச்சுக்குவேன்னு சொன்னாங்க. அந்த வழியா போன ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அம்மா, என்னம்மா இங்க கூட்டம்னு கேட்டாங்க. ஒரு அம்மா சொன்னுச்சு, பாவம்ங்க வயசானவர் காக்கா வலிப்புல துடிச்சுக்கு இருக்காரு. அந்த இன்ஸ்பெக்டர் என்ன தெரியுமா சொன்னாங்க, இவன் நாங்க பாவம் ஏமாத்துக்காரன், 50 100ன்னு உங்களை ஏமாத்தி
டாஸ்மாக்ல போய் தண்ணி அடிக்கிறாங்க, இவங்களுக்கு போய் இப்படி பாவ புண்ணியம் பார்க்குறீங்களேன்னு சொன்னாங்க. ஐயா, மோசடிகளையே பெரிய மோசடி எது தெரியுமா? மக்களோட அனுதாபத்தையும் இரக்கத்தையும் வச்சு ஏமாத்துறாங்களே, அதுதாங்க மிகப்பெரிய மோசடி. ஒரு கவிஞர் அழகா சொல்றாரு, எங்க வீட்டு கூரையில ஓட்ட, எங்க வீட்டு பானையில ஓட்ட, நாங்க போடுற சட்டையில ஓட்ட, 5 வருஷத்துக்கு ஒருக்கா மறக்காம யார் யாருக்கோ குத்துறோம், எங்களோட ஓட்ட இன்னும் மாறவே இல்லை, எங்க வாழ்க்கையில இருந்த ஓட்ட ஓட்ட ஓட்டன்னு சொன்னாரு. இந்த மாதிரி ஏமாத்த அரசியல்வாதிகளுக்கு தான் பூட்டு போடணும்னு சொல்றேன். தம்பி, தேர்தல்னு வர்றப்ப ஒவ்வொரு கட்சி வேட்பாளர்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி காசு. அந்த கட்சி வேட்பாளர் கொடுத்தா வாங்கிக்கிறது, இந்த கட்சி வேட்பாளர் கொடுத்தா வாங்கிக்கிறது, கடைசியில யாருக்காச்சும் ஒருத்தருக்கு மட்டும் போறது. அப்ப நீங்க அரசியல்வாதிகளை ஏமாத்தலாம், ஆனா அரசியல்வாதிங்க உங்களை ஏமாத்தினா மட்டும் வாழ்க்கையில ஓட்ட போட்டான்னு சொல்லுவீங்களா? கிராமத்துல பசுவுக்கு உண்ணி விடுங்கிற அப்பாவோ, ஆட்டுக்குட்டிய மடியில தூக்கி வச்சு பால் கொடுக்கிற அம்மாவோ படிச்சிருக்க மாட்டாங்க. உயிர்களிடத்துல அன்பு வேணும்னு தமிழக அரசு கல்வித்துறை சின்னத்துக்கு கீழே புத்தகத்துக்கு பக்கத்துல கற்க கசடரன்னு போட்டிருக்காங்க. இன்னைக்கு படிச்சவங்க செய்யற தப்பு தான் அதிகமா இருக்குன்னா, இந்த மேடையில கல்வித்துறைக்கு ஒரு கோரிக்கை கொடுக்கிறேன். இனிமேலாவது கற்க கசடரன்னு போடாதீங்க, கற்க நிற்கன்னு போடுங்க. நம்ம எல்லாரையும் பொறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் ஏமாத்தி ஏமாத்தி நம்ம காசையெல்லாம் பறிச்சுக்கிட்டு நம்மளை ஓட்டாண்டியா நடுத்தருவில் நிப்பாத்துறாங்களே இந்த ஏமாத்துக்காரங்க, அவங்களுக்கு தாயா பூட்டு போடணும்னு சொல்றேன்.